Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNPSC Group 2 எக்ஸாம்க்கான இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். ஆல்ரெடி OMR எப்படி ஃபில் பண்றது, எக்ஸாம்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன திங்ஸ்லாம் நீங்க கொண்டு போகணும் எல்லாத்துக்குமே வீடியோஸ் போட்டிருக்கேன். லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க அந்த வீடியோஸ் வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எக்ஸாம்க்கான டைமிங் என்ன, எப்போ நீங்க போகணும், எப்போ உங்களுக்கு OMR கொடுப்பாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனையுமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நாளைக்கு பாத்தீங்கன்னா 49/2024 forenoon உங்களுக்கு Group 2 எக்ஸாம் வந்து நடக்க போகுது. 9:30 AM to 12:30 PM அப்படின்னு வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுறதுக்கான டைம். ஸோ நீங்கள் வந்து எப்போ வந்து போகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இங்கே ரிப்போர்ட்டிங் டைம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8:30க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சென்டர் வந்து போட்டிருக்காங்களோ அங்கே ரீச் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் காலேஜஸ் எதில் வேணால் போடுவாங்க. உங்களுக்கு எங்கே வந்து சென்டர் போட்டிருக்காங்களோ அந்த சென்டருக்கு நீங்கள் 8:30 மணிக்கு அங்கே இருக்க மாதிரி பாருங்கள். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் போர்டில் ரிஜிஸ்டர் நம்பர் வைஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்கள் கிளாஸ் நம்பர் என்னன்னு பார்த்து கரெக்டாக அந்த கிளாஸ்க்குள்ளே நீங்கள் போய்க்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 8:30 to 9க்குள்ளே உங்களோட கிளாஸில் வந்து இருக்க மாதிரி பாருங்கள். உங்கள் சீட்டில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இருக்கணும். 9க்கு மேலே வந்து போகாதீங்க. 9 o'clock பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OMR ஷீட் வந்து தந்துருவாங்க. OMRல நீங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து பார்த்தாது. ஸோ 9 o'clock உங்கள் சீட்டில் இருங்க. 9 o'clock பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிட்டு OMR ஷீட் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு டெமோ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9:15 மணிக்கு கொஷின் பேப்பர் வந்து தருவாங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா OMR கொடுத்து 15 minutesல உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. நீங்கள் அப்போ அதை ஓப்பன் பண்ணக்கூடாது. அதில் இருக்க கொஷின் நம்பரை நீங்கள் OMRல வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் OMR ஃபில் பண்ணுறதுக்கு, கொஷின் பேப்பர் நம்பர் ஃபில் பண்ணுறதுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9லேருந்து 9:30 மணி வரையும் உங்களுக்கு டைம் இருக்கும். 9:30க்கு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக நீங்கள் கொஷின் பேப்பர் ஓப்பன் பண்ணி எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 3 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அப் டு பார்த்தீங்கன்னா 12:30 வரையும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். இன் பிட்வீன் உங்களுக்கு பிரேக் கொடுக்க மாட்டாங்க, உங்களை வெளியில் விட மாட்டாங்க. ஸோ நீங்கள் 3 மணி நேரம் அந்த ஹால்குள்ளே இருந்து தான் ஆகணும். ஸோ 12:30க்கு எக்ஸாம் வந்து ஓவர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ OMRல நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஏ வந்து எத்தனை ஷேட் பண்ணியிருக்கீங்க, பி எத்தனை ஷேட் பண்ணியிருக்கீங்க, எல்லா விஷயங்களையும் கவுண்ட் பண்ணி போடணும். டோட்டல் ஏ எவ்வளோ, டோட்டல் பி எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணி போடணும். ஸோ இந்த கேல்குலேஷனுக்கு உங்களுக்கு 15 நிமிஷம் டைம் தருவாங்க. ஸோ 12:45 வரையும் உங்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் டைம் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 12:45க்குள்ளே இந்த கவுண்டிங்லாம் போட்டு கரெக்டாக இருக்கா எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸாம் முடிஞ்சதும் சைன் போட சொல்லுவாங்க, தம்பி இம்ப்ரெஷன் வைக்க சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 12:45க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. கரெக்டாக 12:45க்கு உங்களை வெளியில் விட்டுருவாங்க, நீங்கள் வந்துடலாம். ஸோ இப்படி தான் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் வந்து போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து TNPSC எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறவங்க இது போல் தான் இருக்கும். போகும்போது பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட், அதே போல் உங்கள் கவர்மெண்ட் ID ப்ரூஃப் ஒன்று, ஒரு பிளாக் பால் பாயிண்ட் பென், இது 3மே மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. இது 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.